ஒரு பொங்கல் வைக்க 10 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதா போச்சு. பரவாயில்ல, எல்லாம் நன்மைக்கு. குலதெய்வம் கோயில்ல இந்த வருஷம் திருவிழாவுக்கு நாங்க 2 கிடா வெட்டியிருந்தோம். அதுக்கான மாலைகள் எல்லாமே சாமிக்கெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. ஒரு கிடா வெட்டு அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். அதுல பங்காளிங்க சொந்தக்காரங்க எல்லாரும் கலந்துக்கிட்டு நல்லபடியா அதை நடத்தி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா மற்ற கோயிலுக்கு நம்ம தனியா கூட போகலாம். ஆனா குலதெய்வம் கோயிலுக்கு அப்படிங்கும் போது நம்ம சொந்தக்காரங்களோட பங்காளிங்களோட சேர்ந்து போகும்போது தான் அந்த குலதெய்வம் சந்தோஷப்படும் சொல்லுவாங்க. ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல உறவுகள் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. இருந்தாலும் இருக்கிற உறவுகளை வச்சு நம்ம நல்லபடியா சாமியை கும்பிட்டுட்டு என்னுடைய காணிக்கை செலுத்திட்டு, பெண்களுக்கு எப்பவுமே 2 குலதெய்வங்க. ஒன்று பிறந்த வீட்டு குலதெய்வம், இன்னொன்று புகுந்த வீட்டு குலதெய்வம் இருக்கும். புகுந்த வீட்டு குலதெய்வத்தை தான் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ரொம்ப அதிகமாக நேசிப்போம். அப்படி நேசிக்கும் போது அந்த குலதெய்வமும் நம்மளை நேசிக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. புகுந்த வீட்டில் யாருடைய அன்பு கிடைச்சதோ இல்லையோ, எனக்கு குலதெய்வத்தோட அன்பு நல்லபடியாக கிடைச்சிது. அதை நான் உணர்வேன். நாங்கள் 2 கிடா வாங்கிட்டு போயிருந்தோம் இல்லையா, அது வெட்டணும்னு சொல்லிட்டு யோகி ஒரு கிடாவும் அவங்க அப்பாவும் பிடிச்சிருந்தாங்க. ரொம்ப நேரமா ஒரு கிடா குளுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்னை நான் ஏதாச்சும் நான் போனேன். என்னோட ரொம்ப நேரம் ஆச்சு என்ன வெட்டலை அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக போகும்போது, இந்த நீ ஒரு நிமிஷம் பொடி அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் கொடுத்தாரு. கொடுத்த அடுத்த நிமிஷமே அந்த கிடா குலுக்கிடுச்சு. அதான் சொன்னாங்க, நீ வரணுங்கிறதுக்காக உன்னால வெயிட் பண்ணியிருக்காங்க, நம்ம 3 பேரும் சேர்ந்து செய்யணும்னா அந்த சாமி நினைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கே ஒரு நிமிஷம் சந்தோஷமா இருந்துச்சு. மனுஷங்க நம்ம மேல அன்பு காட்டுறாங்களோ இல்லையோ, கண்டிப்பா நம்மளுடைய குலதெய்வம் நம்ம மேல ரொம்ப அன்பா தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம உண்மையாவும் நேர்மையாவும் இருக்கும்போது மட்டும்தான் நடக்கும். எல்லோருக்குமே குலதெய்வம் இருக்கலாம். ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா, எனக்கு இவங்க குலசாமின்னு சொல்றதை விட என்னுடைய தாத்தா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு முனி தாத்தா ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே அவர் கையை பிடிச்சிட்டு வர்றது எனக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் குலதெய்வம் கோயில்ல. உங்களுக்கு உங்க குலசாமி எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க குலசாமிக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே நிச்சயமா நடக்கும். உங்க குலதெய்வம் கூட எப்பவுமே இருப்பாங்க. அந்த செங்கமா நாச்சியாரும் செங்கமா முனியப்பனும் எப்பவுமே எங்களுக்கு துணையா இருக்க மாதிரி உங்க குலதெய்வமும் உங்களுக்கு கண்டிப்பா துணையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்லபடியா வேண்டிக்கோங்க. எல்லாம் நல்லதே நடக்கும்.